Taste the Daily. சென்னை மியாட் மருத்துவமனையில் செயல்படும் சைம் அறக்கட்டளை மூலம் சிகிச்சை பெற்ற குழந்தைகள் ஒன்று கூடல் நிகழ்வு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. பிறவிலேயே இருதய நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்கும் வகையில் மியாட் மருத்துவமனையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலம் இதுவரை 1300 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக சிகிச்சை பெற்றவர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மியாட் மருத்துவமனை தலைவர் மல்லிகா மோகன்தாஸ், குழந்தைகள் இதய சிகிச்சை இயக்குநர் ராபர்ட் செலோ மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினர். குழந்தைங்க சாதாரணமாக ஒரு ரொம்ப ஏழையான பேக்ரவுண்டில் இருந்து அவங்க வராங்க. அவங்க இந்த கஷ்டமான ஹார்ட் சர்ஜரி டாக்டர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரெண்டாவது அப்படி டாக்டரை பார்த்து இந்த ஆப்ரேஷன் தேவைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனை ஃபண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதனால 2007 மியாட் டாக்டர் ராபர்ட் கோயிலோட ஒரு சேரிட்டி ஆரம்பித்தோம். அந்த சேரிட்டி பேர் சைம். ஸோ இப்போது 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 சில்ட்ரன் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு இடையூறாக இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு இடையூறாக நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் உதவி கோட்ட பொறியாளர் இளங்கோ அனுமதி வழங்கியதால் தான் பட்டுப்போன மரங்கள் அகற்றப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி தெரிவித்தார். இருப்பினும் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டும் இடத்தில் முன் மட்டும் மரங்கள் பட்டுப்போனதா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழையால் சம்பா அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர், குடவாசல், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நெல்மணிகள் மூழ்கியுள்ளன. இதனால் அறுவடை இயந்திரங்களை வயலில் இறக்கி அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனைக்குள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் மற்றும் ஜெகமுத்து மாரியம்மன் கோயில்களில் திரளான பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு வழிபாடு செய்தனர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட சமயபுரம் கோயில் பக்தர்கள் ஊர்வலமாக விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்தனர். பின்னர் ஜெகமுத்து மாரியம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின்பு சுமார் 2000 பக்தர்கள் தரையில் அமர்ந்து மண்சோறு சாப்பிட்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆபத்தான நிலையில் காணப்படும் கழிவுநீர் கால்வாயால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கூடலூர் பஜார் சுங்கம் தேவர் சோலை சாலை பகுதியில் கழிவுநீர் கால்வாயை சீரமைப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய் அருகில் பள்ளங்களை தோண்டி உள்ளனர். இந்த பள்ளங்களில் அடிக்கடி மக்கள் தவறி விழுவதாகவும் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டும் மக்கள் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீரமைக்கவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரித்துள்ளனர். ஆகவே இந்த சாலையில் அகலமும் கிடையாது. இந்த பாதாள சாக்கடையை தோண்டப்பட்டு 2 மாத காலமாக இதை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு முறை நகராட்சியிடம் எடுத்து கூறியும் பொதுமக்கள் சார்பாக புகார்களை அளித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. கூடலூர் நகராட்சி மன்றம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த பாதாள சாக்கடையை உடனடியாக பராமரித்து போர்க்கால அடிப்படையில் இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூடலூர் பொதுமக்கள் சார்பாக அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் முதுகையில் கேரட் விலை வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த தீபாவளி மாதத்தில் 110 ரூபாய்க்கும் கடந்த மாதம் 50 ரூபாய்க்கும் விற்பனையான கேரட் தற்போது கடும் வீழ்ச்சியை சந்தித்து 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை போகிறது. இதனால் கேரட்டுகளை அறுவடை செய்யாமல் அப்படியே நிலத்தில் விட்டு வைத்திருக்கும் விவசாயிகள் விலை வீழ்ச்சிக்கு ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் குளத்தின் வழிபாதையை மூடி சாலை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையத்துக்குள் பேருந்து செல்லும் வசதிக்காக பெரிய குளத்தின் வழிபாதையை மூடி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் குளம் வறட்சியடைவதுடன் மழைக்காலங்களில் தண்ணீர் சாலையில் தேங்கும் என்பதால் குளத்தின் வழிபாதையை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சங்கரன் கோயிலில் 1 மணி நேரம் மழை பெஞ்சு சொன்னால்
போவதற்கு தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மதகை மூடுவதற்கான ஏற்பாடை நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு செய்த நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்து எதனாலும் செய்தலாம் என்று நினைச்சு ஒரு தப்பான நிகழ்வை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கோபாலபுரம், சேசபுரம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் ஏக்கருக்கு 30 முதல் 40,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். எனவே உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2,450 ரூபா இருந்தது. இந்த வருஷம் வந்து 1,920 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேன்றாங்க. இதில் வந்து இயற்கை பேரிடரில் வந்து மழை இல்லாமல் காட்டு பன்றிகள் எல்லாமே விலங்குறதுனால எனக்கு ஏக்கருக்கு வந்து வருஷத்துக்கு 25 குண்டால் கிடைக்கிறது வந்து இந்த வருஷம் 10 குண்டால் தான் கிடைச்சிருக்கு ஏக்கருக்கு. விவசாயிகள் வந்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் வாங்கின பொருள் கட்டிக்கிட்ட முடியாமல் ரொம்ப ஏமாற்றத்தில் தான் இருக்கோம். இது தயவு செய்து தமிழ்நாடு அரசு வந்து கவனித்து எங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் இல்லைன்னா இழப்பீடு பயிர் காப்பீட்டில் ஏதாவது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சலுகைகள் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதுச்சேரியில் வங்கி ஊழியரின் கைப்பை திருடப்படுவது குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் ஜெனிஃபர் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் புஸ்ஸி வீதியில் அவர் புகைப்படம் எடுப்பதற்காக கீழே வைத்த கைப்பை, உயர்ரக ஐபோன், கூலிங் கிளாஸ், 7,000 ரூபாய் பணத்துடன் திருடு போனது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் திருட்டு நபர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் விஷவாயு கசிந்து 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பக்காலப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலை இயந்திரத்தில் இருந்த விஷவாயு கசிந்ததில் அருகாமையில் இருந்த ஷேக் அலி மற்றும் ஜமால் பாஷா ஆகிய இருவரும் மயங்கி விழுந்தனர். பின்னர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் தொழிற்சாலையில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தவறியதே இந்த துயரத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் மாநகராட்சியின் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழில் பெயர் பலகை இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் தமிழில் எந்தவித எழுத்துக்களும் இடம்பெறாமல் முழுமையாக ஆங்கிலத்தில் மட்டும் பெயர் பலகை வைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் என மேடையில் முழங்கிவிட்ட பேருந்து நிலையத்திலேயே விடியாத திமுக அரசு தமிழை முற்றிலும் புறக்கணித்திருப்பது கடும் விமர்சனங்களை எழுப்பி வருகிறது.